ஒரு சிறிய ஊரில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு டிராயிங் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனிடம் நல்ல கலர் பென்சில்ஸ் கூட இல்லை. ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது ஒரு பழைய மரத்தின் கீழே விசித்திரமான ஒரு பென்சில் கடந்தது. அதை எடுத்த உடனே அந்த பென்சில் தங்க நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது. அருண் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றான். அந்த இரவு அவன் ஒரு சிறிய பறவையை வரைந்தான். சில வினாடிகளில் அந்த பறவை உயிர் பெற்று அறை முழுக்க பறக்க ஆரம்பித்தது. அருண் பயந்து, இது மாய பென்சிலா என்று கேட்டான். அடுத்த நாள் அவன் ஒரு பெரிய கேக் வரைந்தான். அது உண்மையாக மாறியது. அதை ஊரில் இருந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தான். அனைவரும் சந்தோஷமாக சிரித்தார்கள். அதன் பிறகு அருண் தினமும் நல்ல விஷயங்களையே வரைந்தான். மரங்கள், தோரா, புத்தகங்கள், உணவு, விளையாட்டுப் பொருட்கள். மெதுவாக அந்த ஊர் அழகான ஊராக மாறியது. ஆனால் ஒருநாள் ஒரு பேராசைக்காரன் அந்த மாய பென்சிலை பற்றி தெரிந்து கொண்டான். அவன் அந்த பென்சிலை திருடி தங்கம், பணம், பெரிய அரண்மனை எல்லாம் வரைந்தான். முதலில் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் சில நேரத்தில் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் கருப்பாக மாற ஆரம்பித்தது. வானம் இருண்டது, காற்று வேகமாக வீசியது. ஏனெனில் அந்த மாய பென்சில் நல்ல மனசுக்காக மட்டுமே வேலை செய்யும். அருண் தைரியமாக ஓடி வந்து அந்த பென்சிலை மீண்டும் எடுத்தான். பிறகு அவன் ஒரு பெரிய சூரியனை வரைந்தான். அந்த சூரியன் ஒளிர்ந்த உடனே இருள் மறைந்தது. ஊர் மீண்டும் சந்தோஷமாக மாறியது. அந்த நாளிலிருந்து அருண் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். மாயம் பென்சிலில் இல்லை, நல்ல மனசில்தான் இருக்கிறது.